சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 6 பெண்கள் உட்பட 10 தொழிலாளர்கள் உயிரிழந்ததை அடுத்து ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மேற்பார்வையாளரை கைது செய்துள்ளனர். திருத்தங்களைச் சேர்ந்த சரவணன் என்பவர் நடத்தி வந்த பட்டாசு ஆலையில் நேற்று மாலை ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகள் உள்ளிட்ட 4 பெண்கள் உள்பட 10 பேர் பலியாகினர். காயமடைந்த 13 தொழிலாளர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரே குடும்பத்தில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. நீ எங்களுக்கு அவங்க வருவாங்களா திருப்பி? எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்கள் அப்பா கூட அவ்வளோ வரல. எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்க்கணும். நீ எங்கள் அம்மா இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியலை. நிலைமை சூழ்நிலை, கஷ்ட சூழ்நிலை தான் எல்லாமே. இன்னைக்கு போனவங்க திரும்பி வர முடியாது. நாங்கள் அவங்க இல்லாமல் இருக்க முடியாது. நீ எங்கள் அப்பாவுக்கு யாரும் அவங்க மாதிரி பார்க்கவும் முடியாது. நேற்று நேரம்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நேரம் இல்லை. பாதிக்கப்பட்டவர்களை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். தனிப்பட்ட முறையில் நிதி ஒதுக்கி நிர்வாகம் சார்பா தனிப்பட்ட முறையில் கரண்ட் கொடுத்தாகணும். விபத்து நடந்த பட்டாசு ஆலை வளாகத்தை மதுரை சரக DIG ரம்யா பாரதி, விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். JEE நுழைவுத் தேர்வு இல்லாமல் சென்னை IITயில் 4 ஆண்டு பட்டப்படிப்பு பயில விரும்பும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை தாட்கோ மற்றும் தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. BS டிகிரி படிப்பை தேர்வு செய்யும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்கள் செலுத்த வேண்டிய மொத்த கட்டணத்தில் IIT செலுத்தியது போக எஞ்சிய தொகையை தாட்கோ ஏற்றுக்கொள்கிறது. இது தொடர்பான விவரங்களை பெற தாட்கோ இணையதளத்தில் உள்ள கூகுள் ஷீட்டுக்கான லிங்கை கிளிக் செய்து விவரங்களை பூர்த்தி செய்யுமாறு 12ஆம் வகுப்பு முடித்த பட்டியலின மாணவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மே 12ஆம் தேதி கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் காலை 10:30 மணிக்கு நடைபெற இருக்கும் அறிவுசார் விழாவில் கூடுதல் தகவல்களை பெறலாம் என்றும் தாட்கோ கூறியுள்ளது. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் தனசிங் கொலை தொடர்பாக அவரது மூத்த மகன் கருத்தையா ஜெப்ரினிடம் தனியாரையில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்த கரைசுத்துப்புதூர் வீட்டு தோட்டத்தில் பெட்ரோல் வாங்க பயன்படுத்திய 2 லிட்டர் அளவு கொண்ட கேன் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அதுகுறித்து கருத்தையா ஜெப்ரினிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். ஜெயக்குமாரின் உடல் கிடந்த இடத்திற்கு அருகே உள்ள கிணற்றில் ஏதும் தடயங்கள் கிடைக்கலாம் என்று கருதி மின்மோட்டார் வைத்து தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்ற திட்டமிட்டுள்ளனர். டிப்ளமோ படிக்கும் காலத்தில் கராத்தே பயிற்சி பெற்ற ஜெயக்குமார் தற்காப்பு கலையில் கருப்பு பெல்ட் வாங்கியவர் என்று கூறப்படும் நிலையில் தொழில் போட்டியால் கொல்லப்பட்டாரா அல்லது குடும்ப சதியால் வீழ்த்தப்பட்டாரா என பல்வேறு கோணங்களிலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து பட்டாசு விற்பனை ஏஜென்ட்டிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். விஸ்வநத்தம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜ் வீட்டிற்கு சென்ற சிலர் தாங்கள் வருமான வரித்துறையினர் எனவும் வரி முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 50 லட்சம் ரூபாய் கேட்டு முதற்கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளனர். மீதி பணத்தை செல்போனில் தொடர்ந்து கேட்கவே DSP அலுவலகத்தில் சிவராஜ் புகார் அளித்தார். விசாரணையில் சிவராஜின் நண்பரான கருப்பசாமியின் ஏற்பாட்டின் பேரிலேயே இந்த மோசடி நடைபெற்றது தெரியவந்தது. கைதானவர்களில் கருப்பசாமி, ரமேஷ் ஆகியோர் திமுக நிர்வாகிகள் என போலீசார் தெரிவித்தனர். சேலம் அருகே இளம்பிள்ளையில் உள்ள பேக்கரி கடையில் கெட்டுப்போன பர்த்டே கேக் விற்பனை செய்ததாக கூறி பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கெட்டுப்போன கேக்கை சாப்பிட்டதால் தங்களது 2 வயது மகனின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புது கேக் வேணும்னு சொன்னவா ஆர்டர் பண்ணத கேக்குறாங்க. ஆஃப் கேக் 1 கேஜ் கேட்னே இல்ல. இருக்கிற கேக் தாங்க. சரி இருக்கிற கேக்னா கூட சரி இருக்கிற கேக்கோட எந்த கேக்க கூட இருக்கட்டும். நீங்க கெட்டு போன கேக் தரலாமா நீங்க? எடுத்துக்கிறீங்களா?